உங்களுக்கு வருமா ஓரளவுக்கு குறைஞ்சிடும், ஓரளவுக்கு குறையும். வேப்பெண்ணெய் வந்து நமக்கு வேப்பெண்ணெய் விற்கிது, அது வந்து ஒரு 5 மில்லி அசால்ட் வேப்பெண்ணெய் விற்கிது. அது வந்து ஒரு 5 மில்லி வந்து ஒரு லிட்டருக்கு, ஒரு டேங்க்குக்கு 50 மில்லி அதை போடலாம். அதை போட்டு நீங்கள் கொஞ்சம் சோப் தூள், நம்ம பண்ணை பிள்ளை கெமிக்கல் சொல்கிறதே இல்லை, சிம்பிளாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெருசாக உங்களாக பார்க்குறேன் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அது அவர் சொல்லும்பொழுது நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஓனர் வந்து நிறைய கொடுக்கணும் இல்லையா, மற்றவங்களாம் வந்து லீடர். ஓகே, இப்போ நொச்சியில் யார் பண்ணுறீங்க? சரி, பயிர் இல்லை, பயிர் இல்லை இருக்கிறதெல்லாம் கசப்பான 5 இலை வேப்பையில் வேப்பையில் ஒரு 3 கிலோ. பேர் என்ன? சுகன்யா பிரெண்டு. வேப்பையில் 3 கிலோ. நொச்சியில் கிடைக்குமா? 2 கிலோ. எருக்கையில் ஒரு 2 கிலோ. மாதுளை கிடைச்சா 2 கிலோ. கொய்யா இலை 2 கிலோ. இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எது அதிகம் வந்து அதை போடணும். கசப்பானது, பால் இந்த மாதிரி மொத்தம் ஒரு 11 கிலோ எடுத்துக்கணும். வெயிட் போட்டு எடுக்கணும். 11 கிலோ வர மாதிரி இலையை மட்டும் உதிர்ந்துட்டு 11 கிலோ எடுத்துக்கிட்டு அது கூட பச்சை இலை அது கூட அதாவது கசப்ப இலைங்க வேப்ப இலை ஒரு நோட்ஸ் இருக்கிறாரு. இந்த இலை தான் கொச்சி இலை 2 கிலோ, கொய்யா 2 கிலோ, சீதா இலை 2 கிலோ, எருக்கையில் 2 கிலோ, அச்சா 11 கிலோ வந்துருச்சு. இது கூட நீங்கள் ஏதாவது மாற்றி கூட எடுத்துக்கலாம். நம்ம வேற ஏதாவது உங்களுக்கு கசப்பா இலை கிடைச்சா கூட எடுத்துக்கலாம். சுத்தி போடலாம், சுத்தி இலை போடலாம், ஊமத்தை இலை போடலாம், போடலாம். இது வந்து இப்போ நாட்டு மாடு ஏற்றுறீங்க, இவர் தான் பண்ணணும். நான் சாப்பிட்டேன். நாட்டு மாட்டுடைய நாட்டு பசு பால் கறந்து நாட்டு பசுடைய ஒரு நாளைக்கு 1 லிட்டர் குடிச்சிங்க. நல்லா பழக்கம் பண்ணலாம், பரவாயில்ல. ஏன்னா அதுக்கு கோமி முடிக்கிறதே பெரிய விஷயம். கொஞ்சம் எல்லாம் பிடிச்சி வச்சுங்க. இப்போ இதை இடிச்சிடணும் லைட்டாக. ஒன்று 10 இலை இடிச்சிட்டு ஏன்னா அப்போ தான் நல்லா அந்த என்ன ஏன் அது எல்லாம் ஏன் பண்ணுறோம் இந்த காலம் தான் அப்படியே வச்சு நல்லா ஃபுல்லாக விஷமெல்லாம் இறங்கின பிறகு இதை வடிகட்டி கண்ணாடி பாட்டில் சரி நம்ம பாட்டிலே ஊற்றிக்கலாம். நம்ம பாட்டில் இருக்குல்ல அதில் ஊற்றிக்கலாம். நம்ம பல்லாம் நிறைய கிடையாது, அதில் ஊற்றிக்கிட்டு பரவாயில்ல, அது ஊற்றி வச்சுங்க. ஆனால் இது வந்து கண்ணாடி பாட்டில் ஊற்றி வச்சுட்டு எப்போல்லாம் பூச்சி மருந்து நீங்கள் அடிக்கணுமோ அப்போல்லாம் ஒரு 200 மில்லி ஒரு ஏக்கருக்கு, அதாவது நல்லா கலைக்கணும். பால் நல்லா கலைக்கணும். அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், பூச்சி வராது. இது சிம்பிளாக பண்ணலாமா? இதெல்லாம் நல்லா சார். ஒரு இப்போ நான் அப்போ தான் நான் கேட்டு வந்தோம் வேற ஒரு
200 கிராமத்துக்கு போயிடணும். அங்கே வந்து கடலக்காய்க்கு ஒரு 2000 ரூபாய்க்கு மருந்து அடிக்கிறார் ஒரு முறைக்கு. அது வரைக்கும் 3 முறை அடிச்சிட்டாரு. அப்போ 4 2 8000 ரூபாய் ஆகுது. எல்லாத்துக்குமே நெல் எல்லா பயிருக்குமே. இது இல்லாமல் பொட்டாசு உயிர் உரம் இருக்குது, ஜிங்க் பாக்டீரியான உயிர் உரம் இருக்குது. எல்லாமே இயற்கை உயிர் தான். இது செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளே இல்லை. விவசாயினுடைய வயல்லேருந்து எடுத்து நன்மை தரக்கூடிய பாக்டீரியாவை எடுத்து அதுக்கு தேவையான உணவு கொடுத்து இதில் வளர்த்து வச்சுருக்கோம். பாக்கெட்டில் கொடுப்பேன் இல்லையா, இது மாதிரி பவுடரா, அது பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் இருக்கும். என்னுடைய வாழ்கிற எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும். அதனால தான் அந்த 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே எருவில் கலக்கணும்னு சொல்கிறது. இப்போ இது ஒரு 2-3 பாட்டில். அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, விதை நேர்த்தி செஞ்சேன் இல்லையா, ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனாஸ், அது கிடைச்சதுன்னா அது ஒரு 2 பாக்கெட்டு. ஸோ திரவ உயிர் உரங்கள், இயற்கை பூஞ்சான கொல்லிகள், இந்த நுண்ணூட்ட கலவை எந்த பாக்கெட்டு கிடைக்குதோ, சிறுதானியமாக இருக்கலாம், நிலக்கடலையாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், கரும்பாக இருக்கலாம், பருத்தி, எந்த நுண்ணூட்ட கலவையாக இருந்தாலும் ஒரு 5 கிலோ அளவுக்கு இது எடுத்துக்கோங்க. இது எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்லேயே இருக்கும் பிவேரியா பேசியானா மெட்டாரைசியம், பேர் ஏதோ புதுசாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும், ஒன்று வெள்ளை கலரில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பூஞ்சை. நான் சொல்கிறதெல்லாம் உயிரை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் எடுத்து அந்த எருவில் நல்லா கொட்டி கலந்துருங்க. கலந்துட்டு நல்லா தண்ணி தூவி விட்ருங்க. தூவிட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா மூட்டை போட்டு வச்சுருங்க. வாரத்துக்கு ஒரு முறை குத்தி தண்ணி மட்டும் தெளிச்சு விட்ருங்க. ஒரு 10-15 நாள் இது மாதிரி நல்லா எருவு மூட்டை போட்டு வச்சுருந்து அப்படின்னா அப்படியே அந்த எருவில் போயிட்டு நல்லா வளர்ந்துடும், நல்லா மக்க வச்சிடும். அந்த எருவை அடி உரமாக நீங்கள் எல்லா வயலுக்கும் பயன்படுத்தலாம். அடி உரம் அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் 1 மூட்டை யூரியா போடுறீங்களோ ஒரு 1/4 மூட்டை குறைச்சிக்கலாம். டிஏபி 1 மூட்டை போடுறவங்க ஒரு 1/4 மூட்டை குறைச்சிக்கலாம். எதுக்குன்னா சாதா எருவு கொட்டினீங்கன்னா ஒரு மாட்டு வண்டிக்கு 1 கிலோலேருந்து 1.5 கிலோ தயிர் சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். இதுவே இதெல்லாம் கலந்து நல்ல ஊட்டமேட்டு ஒரு 10-15 நாள் மூட்டம் போட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடிய எருவில் பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோ சொன்னா இல்லையா, அது 10 கிலோவாக மாறி இருக்கும். அதனுடைய அளவு சத்து அதிகமாகிருக்கும். அதனால் சத்து அதிகப்படுத்திட்டு நீங்கள் வயலில் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக விட்டுவிடணும்னு சொல்லலை, 1/4 குறைச்சிக்கலாம். நாங்கள் எதுக்கு இவ்வளோ பேர் ரிட்டையர் அவங்களுக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும். எங்களுக்கு ஆஃபீஸில் எங்களை விட்டா போதும், நாங்கள் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து ரிப்போர்ட் போட்டுன்னு இருப்போம். புரியுதுங்களா? இதெல்லாம் விட்டுட்டு ஏன் நாங்கள் கூட சொல்கிறோம் தெரியுங்களா, எப்படியாவது விவசாயி மண்ணை பாதுகாக்கணும். இந்த 25 பேர் இருக்கிறீங்கன்னா நாங்கள் இங்கே சொல்லி கொடுத்ததில் ஏதாவது ஒரே ஒரு தொழில்நுட்பம் சார். இந்த பண்ணைப்பள்ளி நான் போனேன், அடுத்த பயிர்லேருந்து நான் வெறும் கடகா மட்டும் தான் சார் போடுவேன். பெருசாக நீங்கள் எதாவது செஞ்சு காமிக்கணும்லாம் கூட இல்லை, அதுவே சக்ஸஸ் சார். நான் விதை நேர்த்தியே செய்யலை, இப்போ விதை நேர்த்தி செய்கிறேன். இதுக்கு பேரே தெரியாமல் ஆஃபீஸில் கொடுத்து ஏதோ நினச்சி நான் மூட்டத்தில் இதுதான் பயிற்சி. புரியுதுங்களா? இதை விவசாயிகள் பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினா மண் வளம் பாதுகாப்பாக இருக்கும். ஏன் நம்ம மண் அதிகமாக நம்ம பயிர் சாகுபடி வைக்க ஏன் மண்ணினுடைய நலம் குறையுதுன்னா, அதிகமான செயற்கை உரங்கள், செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏன் தக்கப்பூண்டு தரப்பு போட சொல்கிறோம், அதாவது அந்த தக்கப்பூண்டு தரப்பு காற்றுல இருக்கிற தழிச்சத்தை பிடிச்சி நல்லா வளரும். எப்படி காராமணி பயிர் வகை பயிரில் வேர் பிடிச்சிருக்கோ தழிச்சத்தை பிடிக்கிறது தக்கப்பூண்டு தரப்புலேயும் இருக்கும். அதை அப்படியே மடித்து ஓட்டணும்னு வச்சிங்களேன், 1 மூட்டை யூரியா போடுற சத்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சத்து அந்த 1 ஏக்கரை தக்கப்பூண்டு தரப்பில் இருக்கும். அப்போ ஒரு இயற்கை முறையிலே நம்ம யூரியா போட்டுட்டோம் வயலுக்கு, வருஷத்துக்கு 1 முறையாச்சும் தக்கப்பூண்டு தரப்பு அவசியம் போடணும். புங்கு முன்னாக்கு வருஷத்துக்கு 1 முறையாச்சும் 50-100 கிலோ உங்கள் வயலில் என்ன பயிர் வச்சாலும் அவசியம் போடணும். வேப்ப முன்னாக்கு, புங்க முன்னாக்கு, தக்கப்பூண்டு தரப்பு அவசியம் போடுங்க. எருவு இது மாதிரி இயற்கை உரங்களை வந்ததுன்னா அங்கே உட்காந்து அங்கே மட்டும் உட்காந்து போவாது, பக்கத்தில் இருக்கிற கடகா செடியும் பார்க்கும். அதில் இருக்கக்கூடிய பயிருக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய இலை சுருட்டு பூச்சியினுடைய புழு பருவம், முட்டை பருவம், அசுவனினுடைய முட்டை பருவம், அசுவனியே பிடிச்சி சாப்பிட்டுடும். ஸோ அதனால தான் சுற்றி நம்ம ஊடு பயிராக வரப்பு பயிராக கம்பு துணை இயக்குனர் வேளாண்மை ஆத்மா திட்ட பணியாளர்கள், விவசாய பெருமக்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். கை தட்டுறது 2-3 ரகம். பேசுறதுக்கு முன்னாடி கைத்தட்டி துறையில் அரசனுடைய வேளாண்மை துறையில் விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு இதுனா பயிற்சி தான். நம்ம விதை கொடுப்போம், விதை கொடுப்போம், பாருங்க உணவு நறுக்கிறீங்க சார், இதில்
கோவடிச்சிங்க சார் வேறு என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. அது சொல்கிறது வேற, ஒரு பயிற்சியாக நேரடியாக உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக விதைனா என்ன தெரியுமா? உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு உளுத்தங்கொட்டை இருக்கு, வச்சுருப்பீங்களா இல்லையா? என்னவா வச்சுக்கிறீங்க? நம்ம சொல்கிறது பொம்பளைக்கு சொல்லிட்டோம், சொல்லுங்கள். பானையில் எதுக்கு போட்டு வச்சுக்கிறீங்க? அது எதாவது வச்சுக்கிறீங்க? இருக்கு விதைக்கு. சரி, அதே இன்னொன்று இருக்குமே, அதே சொல்கிறது அதெல்லாம் கேட்குறேன். அதாவது விதைங்கிறது ஒரே உருவம் தான். உளுத்தங்கொட்டை விதைக்கும் உணவு தானிக்கும் வித்தியாசம் தெரியுதா? தெரியலையா? நம்ம விதையை கொண்டு போய் நம்ம வண்டிங்கன்னா உடச்சி சாப்பிடுவோமா? அதே நம்ம எந்த அளவுக்கு இதை இப்போ சொன்னீங்க இல்லையா, மிளகா மருந்து, அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையிலையும் எப்போ மாதம் அமாவாசையில் அந்த விதை பயிர் எடுத்து வெயிலில் காய வச்சு வண்டு அடிக்காத பார்த்து வைப்பாங்க. உண்டா இல்லையா? இல்லைன்னா மிளகா மருந்தெல்லாம் கொஞ்சம் மிளகா மருந்தை போட்டு கலந்து வைப்போம். அப்படி இருந்தது. இப்போ அந்த காலத்து பயிர் வகை நுண்ணூட்ட சத்துன்னு ஒன்று இருக்குது, கிடைக்கக்கூடிய நுண் சத்துக்கள் கிடைக்கும்போது இந்த பருவட்டாகவே நல்லா வரும், சின்னதாக இல்லாமல். அதனால் இது போல் முக்கியமான தொழில்நுட்பங்களை பண்ணிங்கனாலே நம்மளோட மகசூல் வந்து குறையாமல் கிடைக்கும். மன வரின்றதால பண்ண முடியாது, இரவில் நிறைய சார்லாம் வந்திருக்காங்க சொல்லுவாங்க. அதுக்கு தான் இப்போ எல்லாம் புதிய ரகங்கள்லாம் நிறைய வந்துடுச்சு. பெருத்த நஷ்டமே இது ஒன்று தான். முதல் நாள் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், மறுநாள் பார்த்தீங்கன்னா 10 ஆயிருக்கு. ஒரே டைம் தான், ஒன்று தான் வருதுங்க. மறுநாள் பார்த்தா மொத்தமாக என்ன மருந்து அடித்தாலும் கண்ட்ரோல். இதை போல் 1-2 தென்படும் போதே அதை பிடிக்கணும் சார். இதுக்கு உண்டான எதிர்ப்பு ரகங்கள் தான் இப்போ கம்பன் ஐட்டங்கள் எல்லாமே வந்துடுச்சு. இது நம்ம ஆஃபீஸில் வாங்குறது சார், வேறு எங்கேயும் வாங்கலாம். ஆஃபீஸுக்கு தான் நான் 8 வருஷம் விதை வாங்குகிறேன். ஆஃபீஸுக்கு தான் 8 வருஷமாக நான் விதை கொடுக்குறேன். பொன்னி, வெள்ளை பொன்னி, நிலக்கல்ல இருந்து உளுந்துலேருந்து எல்லாமே சிறப்பாக இந்த கேவரு விதக்கல் விட்டுருக்கேன். அதுவும் கூட நம்ம ஆஃபீஸில் வாங்கினோம் தான். ஆஃபீஸுக்கு தான் வாங்குகிறேன், ஆஃபீஸுக்கு தான் கொடுக்குறேன். நாங்களே என்ன இவ்வளோ தூரம் அப்படி பிடிச்சி சுற்றி எடுத்துன்னு வந்தாங்களே, இன்னும் அப்படி காட்டு வாரம் வந்துட்டாங்க. இது என்ன சார் அக்கா கொஞ்சம் நிமிர்ந்து முன்னாடி உட்காந்து. சரி ஓகே. அண்ணா இங்கே பாருங்க, சார் டெப்டி சார். கொடுத்தா செடி நல்லா வளர்ந்து வந்துடும். நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா அது சாரம் உறிஞ்ச பூச்சி அதிகமாக வரும். சாரம் உறிஞ்ச பூச்சி அதிகமாக வந்து ஒரே லைட்டில் வந்து உட்காந்துச்சுன்னா சாரம் உறிஞ்சு அப்படியே எல்லா பயிரிலும் எடுத்துட்டு மாற்றி உட்காந்து சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த நோயை பூரா எல்லா பயிரும் வருது. அதனால தான் ஒரே ஒரு வாரத்தில் மொத்தமாக மஞ்சளாக போயிடும். ஸோ வந்து அதிகமான தழைச்சத்து கொடுக்குறத நம்ம உளுந்துக்கு வந்து ரொம்ப குறைக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஆரம்பத்துலேயே வந்து விதையை வந்து மஞ்சள் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உள்ள வம்பன் 10, 11 அது மாதிரி ரகமாக பார்த்து நம்ம விதைப்பு செய்யணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செஞ்சீங்கன்னா அதே வந்தால் கூட அது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், மகசூல் குறையவே குறையாது. இப்போ இந்த பயிரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இவ்வளோ மஞ்சளாக இருந்தால் கூட இதனால் மகசூல் இழப்பே இல்லை. ஏன்னா காய் பார்த்தீங்கன்னா எண்ணி பாருங்கள், ஒரு செடியில் குறைந்தபட்சம் 60 காய் இருக்குது. இப்போ வந்தோடனே பார்த்தா ஒரு செடியில் 60 காய் இருக்குது. நல்ல ஓரளவு நல்ல மகசூல். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி மஞ்சள் அதிகமாக வராமல் இருக்குன்னா எந்த பயிருக்குமே தழைச்சத்து வந்து அதிகமாக கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை தான் வரும். நோய்